சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவிலில் காவலாளியாக பணியாற்றிய அஜித்குமார் நகை திருட்டு வழக்கு தொடர்பாக போலீஸ் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்தார். விசாரணை என்ற பெயரில் இளைஞர் அஜித்தை போலீசார் தாக்கும் காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக வின் தொலைக்காட்சி செய்தியாளர் முருகன் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது காணலாம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் என்ற பகுதியில் திருக்கோவிலில் பணிபுரியும் காவலாளி ஒருவரை போலீசார் சந்தேகத்தின் பேரில் அழைத்துச் சென்று அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை தமிழகத்தில் ஏற்படுத்தி இருந்தாலும் இவ்வழக்கின் முக்கிய குற்றவாளி யார் என்பதை இதுவரையிலும் போலீசாரால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை சம்பவமாக நிகழ்கிறது. திருப்புவனம் பகுதியைச் சேர்ந்த பெண் மருத்துவர் ஒருவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அதாகப்பட்டது அவரது காரில் வைத்திருந்த தங்க நகை காணாமல் போய்விட்டது என்றும் அதனால் அஜித் என்பவரின் மீது அவர் சந்தேகத்தின் பேரில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசாரை அழைத்துச் சென்று இந்த காவலாளியை அடித்து துன்புறுத்தியுள்ளனர். போலீசாரை அடித்ததில் படுகாயமடைந்த இந்த அஜித் என்ற அந்த வாலிபர் கடந்த சனிக்கிழமை அன்று இறந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெண் மருத்துவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் திருப்புவனம் போலீசார் எந்தவித விசாரணையும் தொடங்காமல் எஃப்ஐஆர் போடாமல் சிஎஸ்ஆர் மட்டும் கொடுத்துவிட்டு அதன்பின் நடவடிக்கை எடுக்காமல் இருந்த காரணத்தினால் பெண் மருத்துவரின் உறவினர் ஒருவர் பெண் ஐஏஎஸ் அதிகாரியாக இருப்பதால் அந்த பெண் ஐஏஎஸ் அதிகாரி மாவட்ட கண்காணிப்பாளர் ராவத் என்பவரிடம் கூறியதின் அடிப்படையில் தொலைபேசியில் கூப்பிட்டு கூறியதின் அடிப்படையில் இந்த தனிப்படை போலீசார் எஸ்பியின் தனிப்படை போலீசார் இந்த திருக்கோவிலில் பணிபுரியும் இந்த அஜித்குமார் என்ற வாலிபரை அழைத்து சென்று அடித்து துன்புறுத்தி உண்மையை வாங்குவதற்காக செய்த செயல் என்று தெரிய வருகிறது. அதே சமயத்தில் புகாரின் அடிப்படையில் எந்தவித நடவடிக்கையும் முதலில் எடுக்காமல் சிபாரிசின் அடிப்படையில் ஐஏஎஸ் அதிகாரி கூறுகிறார் என்ற ஒரே காரணத்தினால் எந்தவித விளக்கமும் தராமல் அந்த நபரை அழைத்து சென்று அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதே சமயத்தில் இந்த அஜித்தினுடைய சகோதரரை கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அழைத்து சென்று போலீசார் விசாரித்து அனுப்பிவிட்ட பின்பு அஜித்தை மீண்டும் அழைத்து சென்று 3 நாட்கள் அதாகப்பட்டது காளியம்மன் கோயில் ஒன்று உள்ளது. அந்த கோயிலின் அதாவது மாடுகள் கட்டப்பட்டிருக்கும் இடத்தில் வைத்து அடித்து இவரை துன்புறுத்தி உள்ளனர் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் இது குறித்து மாவட்ட கண்காணிப்பாளர் மாற்றப்பட்டு இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு அடித்த 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். மேலும் விசாரணைகள் தொடர்ந்து நடந்து வருகிறது. வின் செய்திகளுக்காக ஜி. முருகன், ஒளிப்பதிவாளர் தசரதனுடன்.